ஒருவர் சரியான முறையில் நல்ல முறையில் தூக்கம் சரியான நேரத்தில் இல்லை என்றால் அவர்களுக்கு அவர்களுடைய உடல் நலத்தில் பல பிரச்சனைகள் வரும். ஒன்று சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. சில சமயம் என்ன சொல்கிறாங்க, விஞ்ஞானத்தில் ஒரு மனிதன் 3 நாட்கள் 4 நாட்கள் தூக்காமல் இருந்தால் அவனுடைய உயிருக்கே ஆபத்து வரும் அப்படின்னு கூட விஞ்ஞானம் சொல்லுது. அதனால் நீங்கள் முக்கியமாக என்ன சொல்லுங்கள், ஒருவர் சரியான முறையில் நம்முடைய சர்க்காடியன் ரிதம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய இந்த ஹார்மோன்ஸ்கள் அல்லது நம்முடைய வேதிக்கூறுகளினுடைய அளவிற்கு சரியான முறையில் தூங்க வேண்டுமென்றால் பொதுவாக ஒரு 10 மணி 9 மணி 10 மணி 10:30 மணிக்குள்ளே நம்ம படுக்கணும். காலையில் ஒரு 5 அல்லது 6 மணிக்குள்ளே எழுந்துக்கணும். இது சரியான முறையில் ஒருவருக்கு தூக்கத்தை மெயின்டைன் பண்ணும். இது என்ன பிரச்சனைன்னா, இது யாருனாலையும் பல சமயங்கள் செய்ய முடிவதில்லை. அதன் காரணமாக கவனக்குறைவு, மூளையில் சிந்திக்கும் தன்மை குறைவு, ஃபோக்கஸ் அல்லது கான்சன்ட்ரேஷன் அல்லது ஒரு முனைப்பாக ஒன்று செய்கிறது. அது இல்லாமல் வேலை செய்கிற இடத்துல தூக்கம் வருவது, வேலை செய்யும் இடங்களில் கொட்டாய் விட்டு கொண்டு இருப்பது போன்ற பிரச்சனைகள் வரலாம். இதை தவிர முக்கியமான ஒன்று OSA, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் அதிகமாக குரட்டை விடுவார்கள். அவர்களுக்கு என்னென்னா, ஆக்சிஜன் பிராணவாயு அளவு குறைவாகவும் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகவும் இருப்பதனால அவர்களுக்கு இரத்த கொதிப்பு, உடல் பருமன், பகல் நேரத்தில் எப்பொழுதும் தூங்கி கொண்டு இருப்பது, சில சமயம் இருதய கோளாறுகள் கூட வரலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தூக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானம். அதில் சுகாதாரமான தூக்கம் அல்லது ஹைஜீன், ஸ்லீப் ஹைஜீன் அப்படிங்கிறது பெரிதும் பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த 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 காணொளியில் நீங்கள் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தூக்கம் என்பது சரியான முறையில் இல்லாவிட்டால் உடல் நலம் மிக கடுமையாக பாதிக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. மனநலமும் பாதிக்கும். அப்போ சார், நைட் ஷிஃப்ட் இருக்கிறவங்க என்ன சார் பண்ணலாம்? நைட் ஷிஃப்ட் இருக்கிறவங்க அது சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் தொழில் நிமித்தம் அந்த நைட் ஷிஃப்ட்டுங்கிறது ஒரு ரொட்டேஷனில், தொடர்ந்து நைட் ஷிஃப்ட் இல்லாமல் ரொட்டேஷனில் அதை பார்க்கலாம் அல்லது சுழற்சி முறையில் பார்க்கலாம். இரண்டாவது, அவர்கள் கண்டிப்பாக பகல் நேரத்தில் ஒரு 6லிருந்து 8 மணி நேரம் தூங்க பழகிக்கணும். இல்லாட்டால் கண்டிப்பாக உடல் நலம் பாதிக்கும். புரிஞ்சுட்டிங்களா? அதனால் இந்த இன்னொரு பாட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், நல்ல பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், செய்த கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். அதனால் எங்கே தூங்கணுமோ எப்போ தூங்கணுமோ அப்போ தூங்குங்க. தூங்கக்கூடாத இடத்துல தூங்காமல் இருங்க. புரிஞ்சுட்டிங்களா?